உடைச்சி அதுக்குள்ளே ஒரு சைவரை கூட்டினா ஒரு எமௌண்ட் கூடிடும் 1000 10,000 1,00,000 அப்படி அதுக்கேற்ற மாதிரி. இல்லாட்டி அதில் பிழையாக ஒரு தொகையை போட்டு வை, இல்லாட்டி டிபெக்ஸ் பண்ணி வை, இல்லாட்டி ஏதாவது கிறுக்கிடு, அப்படி செய்து அதை பிட்டை ரிஜெக்ட் பண்ணுறது. அது உங்களோட பாடசாலைகள் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் பெரிய நிறுவனங்கள் இவ்வாறான விஷயங்கள் இருக்கிறது. தடை வழங்குவது மாற்றி அமைத்தல், திருத்தி அமைத்தல், அத்துடன் பொதுத்துறை பெறுகை செயற்பாடுகளில் குறுக்கிடுவதான வகையில் மறைத்தல் ஆகியவற்றை குறிக்கும். குறுக்கிடுவதான வகையில் மறைத்தல் ஆகியவற்றை குறிக்கும். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ ஸ்லைட்டை பாருங்கள். விலைக்கல்வி ஆவணங்கள் ஒரு பிட்டிங் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப் செய்யணும் என்பது 11 ஸ்டெப்ஸாக இருக்கிறது. ஒரு பெறுகை செயற்பாட்டில், ஒரு பெரிய ஒரு பெறுகை செயற்பாட்டிலேயோ இல்லாட்டி ஒரு அளவான பெறுகை செயற்பாட்டிலேயோ என்ன செய்யணும்? விலைக்கல்வி ஆவணங்களை தயாரிக்கிறது, விலைக்கல்வி ஆவணங்களுக்கு அனுமதி பெறுற, விலைக்கல்வி கோரல், விலைக்கல்வியை திறக்க கூட பாக்ஸை வச்சு திறக்கலாம், இல்லாட்டி வேறு வகையில் திறக்கலாம். பெறப்பட்ட விலைக்கல்விகளை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு பரிசீலனை செய்தல், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினால் பரிசீலிக்கப்பட்ட விலைக்கல்வி தொடர்பாக பெறுகை குழு தீர்மானம் எடுத்தல், அதுக்கப்புறம் ஒப்பந்தம் செய்கிற, பிட் அவார்டிங் செய்கிறது 7வது, பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுவது, சொத்துக்களை உரிய புத்தகங்கள் பதிவேடுகளில் பதிவது, அதே போல அறிக்கைகளை தயாரித்து இறுதியாக கொடுப்பனவை மேற்கொள்வது. அறிக்கைகளை தயாரிப்பதென்றால் இதில் குவாலிட்டி தொடர்பாக உரிய புத்தகங்கள் பதிவேடுகளை பதிவதற்கு முன் அது தொடர்பான அறிக்கைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைட் எடுங்க. பொருட்களை கொள்வன செய்த படிமுறைகள் என்ன சார்? விலைக்கல்வி செயற்பாடுகள் என்று பிட்டிங் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு அரசாங்க பெறுகை முறையில் ஒரு பொருட்களையோ சேவைகளையோ ஒப்பந்தங்களையோ கட்டுமான வேலைகளையோ செய்யும்போது என்ன செயல்முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த 11 முறைகளை எழுதணும். சார் இதுவும் அசைன்மெண்ட் ஒரு கேள்வி சார், அதான் கேட்டேன். அப்படியா? ஓ, என்ன அசைன்மெண்ட்? எந்த அசைன்மெண்ட்? எந்த பாடம் சார்? இது அந்த உங்களோட பாடம் தான் சார். இந்த பொருட்களை கொள்வன செய்யும் படிமுறைகளை விளக்க வேண்டியது சார். ஒரு பாடசாலையை பொறுத்தளவுலன்னா 7வது பின்னிணைப்பில் இருக்கிற விஷயத்தை எழுதுங்க. பொதுவான ஒரு அடிப்படையில் எழுதுறேன்னா இந்த விலைக்கல்வி செயற்பாடுகள் சுற்றறிக்கையை முன்னிலைப்படுத்துங்க சார். 54/2020. அப்ப அதை நீங்க 7வது பின்னிணைப்பு 12 படிமுறைகள் சார். அது 7வது பின்னிணைப்பை தான் எழுதணும். 12 படிமுறைக்கு நீ வந்துட்டு தானே ஸ்லைட்ல. இல்ல இந்த கேள்விக்கு அதைத்தான் சொல்றேன் பிரின்சிபல். ஏற்கனவே நான் படிக்க தந்துட்டேன். இந்த பிரசன்டேஷன்ல உங்களுக்கு தந்துட்டேன் பாடசாலை பெறுகை செயற்பாடு. சரியா? இது மேலதிகமான செயற்பாடுகள் தான் இந்த ஸ்லைட்ல போய்கொண்டது. உங்களுக்கு தந்திருக்கின்ற 3 மணி நேரத்துக்குள்ள நாங்க படிக்க தரணுமே சார். இல்லாட்டி எல்லாரும் நாம காய்ச்சிப்போம். ரைட். விலைக்கல்வி ஆவணங்களை தயாரித்தல். அப்ப விலைக்கல்வி ஆவணங்களை அதை சொல்ற பிட்டிங் டாக்குமெண்ட், அதை பிட் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் எவ்வாறான இது ஒரு பெரிய விஷயம். இது உங்களோட பாடசாலை அதிபர்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த பெறுகை முறையில் இந்த விஷயம் இருக்கணும் என்பது முக்கியமானது. விலைக்கல்வி ஆவணங்களை தயாரித்தலை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்லைட் எடுங்க. விலைக்கல்வி ஆவணங்களை தயாரித்தல். இப்போ நீங்கள் இந்த பெறுகை செயற்பாடுகளை நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் பாதுகாட்டில் ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும். பாதுகாட்டில் அப்போ ஏஐபியில் இருந்து பாதுகாட்டில் ஒரு ஏற்பாடு இருந்தால்தான் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அப்போ ஒரு பொருளை நீங்கள் பாடசாலையில் வாங்க போகிறீங்களா,
பேசிக்காக என்ன விஷயத்தை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்க. பாடசாலையில் ஒரு பொருள் நான் 12 ஸ்டெப்ஸை கேட்கல, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. தேவை பட்டியலோட நாங்க தயாரிப்போம் சார் முதலாவது, அல்லது தேவை பற்றியே நாங்க ஆராய். ஓகே, வேற விடைகள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. இப்போ நாங்கள் தேவை பட்டியல், அதுக்கு பிறகு இது கேள்வி முறைகளை செலக்ட் பண்ணுறேன், அந்த 12 விஷயத்தை நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது இந்த தேவை பட்டியல்களை யார் தேர்ந்தெடுப்பீங்க? எல்லா பிரிவுகளும் தேர்ந்தெடுத்து உங்களோட தேவையின் அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தணும். அதுதான் முதலாவது. நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ், எல்லா பிரிவுகளிடம் இருந்தும் சகல பிரிவு, நிறைய பிரிவுகள் இருக்குமே பாடசாலைகள். அப்போ அந்த பிரிவுகள் எல்லாத்துட்டையும் இருந்து பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, ஏ லெவல் இருக்கு, பைலிங்குவல் இருக்கு, 13 இயர்ஸ் எஜுகேஷன் இருக்குது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கிறது, அப்படி நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அப்போ அந்த வகையிலே எல்லா யூனிட்ஸில் தேவைகளையும் கோர்த்து இதில் எந்த தேவை இந்த வருஷத்துக்கு நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நீங்கள் முன்னுரிமைப்படுத்தணும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? இது நான் இப்போ எந்த வித நோட்ஸும் இல்லாமல் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் எந்த ப்ராக்டிஸில் சொல்லிக்கொண்டு எந்த அந்த என்னன்னு சொல்கிற அந்த இந்த இதை தேர்ட் ஐ திறந்து சொல்கிறேன். நாணக்கண்ணு சொல்லுவான். இப்போ வாங்க பாரு, இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோமா? டியர் பிரின்சிபல்ஸ், அதான் டைம். ஓகே சார். Nggak ada Amparili.
ரைட், ஓகேயா? இங்கே ஈஸ்டில் வாங்க வருகிட்டு வெஸ்டர்ன், சென்ட்ரல், சவுத்தர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ரைட், அப்போ முதலாவது எல்லா செக்ஷன்ஸ் பாடசாலையின் செக்ஷன்ஸில் இருந்து ரெக்குவயர்மெண்ட் எடுத்து தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி எடுக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யலாம் என்றால் ஆனுவல் பட்ஜெட்டில் இருக்கிற நிதி அலோகேஷனோட கம்பேர் பண்ணுறது. அப்போ வருடாந்த பாதத்தில் இதுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு, ஒவ்வொரு செலவினத்தின் மீதிகள் எவ்வாறு இருக்கிறது, இதை நாங்கள் கம்பேர் பண்ணணும். ரெக்குவயர்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனுவல் பட்ஜெட் போட்டு இருக்கிறீங்க, இப்போ எவ்வளவு நிதி ஏற்பாடு இருக்கிறது என்பதை பார்க்கணும். அது ரெண்டாவது விஷயம். வேற மூன்றாவது என்ன செய்யலாம்? மூன்றாவது என்ன செய்யலாம் என்றால் நம்மட கெப்பாசிட்டியை, நாம் கொள்வனவு பொருட்களை செய்வதற்கு கெப்பாசிட்டி இருக்கா என்பதை பார்க்குற, அல்லது சேவைகளை பெறுவதற்கு பாதுகாட்டில் அலோகேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நம்மளோட கெப்பாசிட்டியை பார்க்குறேன், பர்ச்சேஸ் பண்ணுறையா, இல்லாட்டி சில வேலைகளில் இது தொடர்பாக டொனேஷன்களை கோர்றதா, இல்லாட்டி நாம் அவுட் சோர்ஸ் பண்ணி சேவைகளை எடுக்கிறதா என்பதை பார்க்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பெறுகை தொடர்பாக ஒரு டைம் ஃப்ரேமை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ எவ்வளோ காலத்துக்கு நாம் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறேன், எப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன், அப்போ அதுக்கு ஒரு பெறுகை திட்டம் ஒன்று நம்மளோட பாடசாலையில் இருக்கணும். என்ன பொருளை எவ்வளோ காலத்துக்குள்ளே வாங்குறேன்ட்டு ஒரு பெறுகை திட்டத்தை நீங்கள் கொண்டு இருக்க வேண்டும். உங்களோட சர்க்குலரில் இல்லை, ஆனாலும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இது கைக்கொள்ளப்படும். அதே போல் அந்த பெறுகை திட்டத்தை வைத்து நாங்கள் அமுலாக்கணும். அப்போ அதே போல் நம்மளுக்கு இந்த பெறுகை திட்டத்தை அமுலாக்கும் போது மேலதிகமான நிதி தேவைப்படும் போது நாம் வகை மாற்றம் செய்யலாம், இல்லாட்டி சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் எடுக்கலாம், இல்லாட்டி டொனேஷனாக நாங்கள் வெல்விஷஸ்ட இருந்து எடுத்து அந்த வருஷத்துக்குரிய அந்த தேவைகளை, முன்னுரிமைப்படுத்தப்பட்ட தேவைகளை நிறைவு செய்ய முடியும். இப்போ இது முக்கியமாக ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது. அப்போ விலைக்கேள்வி ஆவணங்களை தயாரித்தலில் விலைக்கேள்வி ஆவணம் ஒன்றின் கூறுகள், பிரிவுகள் என்ன என்று கேட்டால் இந்த பிட்டிங் டாக்குமெண்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இபி எக்ஸாமுக்கு வேறு வேறு சேவைகளுக்கு வந்திருக்கின்ற ஒரு வினாவாகவும் காணப்படுகிறது. ஒரு விலைக்கேள்வி ஆவணம் ஒன்றின் பிரிவுகள், இதில் விலைக்கேள்வி கோரல், அதிலிருந்து தரவுலேருந்து நிபந்தனையிலிருந்து வரைபடங்கள், என்னென்ன ஒரு பில்டிங் கட்டுறேன்டா, ஒரு பொருளை வாங்குறேன்டா, பெரிய பெரிய பொருட்களுக்கு தான் இவ்வாறான விஷயங்கள் காணப்படும். அடுத்த ஸ்லைட் எடுங்க. விலைக்கேள்வி ஆவணங்களை தயாரித்து இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்கேன். அப்போ நீங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு, பெறுகை குழுவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்பெசிஃபிகேஷன் என்ற ஒரு விஷயத்தை தயாரிக்கணும். இப்போ நீங்கள் உதாரணமாக நாங்கள் அன்று பார்த்த மாதிரி ஒரு உருக்கு அலுமாரி வாங்கிறது, இல்லாட்டி ஒரு கணனி வாங்கிறது, இல்லாட்டி ஒரு கிளீனிங் சேவை ஊடாக பெறுவது, கிளீனிங் சேவிஸை பெறுவது தொடர்பான ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன உள்ளடங்கணும்னு உங்களோட ஃபர்ஸ்டோ செகண்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு கேள்வி விட தந்திருக்கின்றேனா பாருங்கள், சொல்லுங்க. கிளீனிங் சர்வீஸ், அப்போ விவர குறிப்பு, ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது விவர குறிப்புகளை தயாரிக்கணும். தந்திருக்கின்றேனா? ஒரு சுத்திகரிப்பு சேவையை பெறுவதற்கான விவர குறிப்பை தயாரிப்பதற்கு உள்ளடக்க வேண்டிய விவரங்கள். தரலையா? தந்திருக்கீங்க? தரலையா? தந்திருக்கீங்க சார். ரைட். அப்ப என்ன எவ்வளவு லேட் ரெஸ்பான்ஸ்? அப்ப விவர குறிப்புகள் என்றால் என்ன என்று தெரியும் தானே? தெரியுமா? அதை சொல்லணுமா? ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு வந்த டிஎஸ்எம் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்திருக்கிறது. கணனி ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான
கேள்விப்பத்திர ஆவணங்கள் தயாரிக்கப்படும் விதத்தை சுருக்கமாக விளக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வாறு தயாரிக்கணும் 5 புள்ளிகளுக்கு சிறிய கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியணும். உதாரணம், ஸ்பெசிஃபிகேஷன் விவர குறிப்புகள். விவர குறிப்புகள் என்றால் என்ன இருக்கிறது, அது உங்களுக்கு தேவைப்படலை, அதனால் நீங்கள் கேட்கல. இப்போ விவர குறிப்புகள் என்றால் ஒரு பொருள் சேவை தொடர்பான டீட்டெயிலான விரிவான ஸ்பெசிஃபிகேஷன். விவர குறிப்புகள் விவரமான அந்த பொருட்கள் பற்றிய விஷயங்கள். உதாரணமாக ஒரு மேசையை கதிரை எடுத்துக்கொண்டோம்டா, ஒரு டேபிள் எடுத்துக்கொள்வோமே, ஒரு மேசை என்று வைப்போம். இப்போ இந்த மேசைக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. மேசை, ஒரு மேசை பாடசாலைக்கு வாங்க போறீங்க, அதுக்குரிய விவர குறிப்பு ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வாறு இருக்கணும், அது என்ன உள்ளடக்கு, எந்த மரத்தால செய்யப்பட்டது, மரமா இரும்பா, உயரம், ஆசிரியருக்கா மாணவருக்கான யாருக்கு பொருத்தம். ரைட். அப்ப அதுல சைஸை பார்ப்பீங்க, என்ன அதுல அளவு என்ன, அதோட தடிப்பம் எவ்வாறு அமைய வேண்டும், அது என்ன மரத்துல காணப்படணும், கிளாஸ் 1 டிம்பரா இல்லாட்டி வேறு டிம்பரா, அதன் உயரம் என்ன, அது யாருக்கான பாவனைக்கு வேணும், பாடசாலை மாணவருக்கா, ஆசிரியருக்கா, கான்ஃபரன்ஸ் டேபிளா, ஆடிட்டோரியத்துக்கா என்று அதில் நீங்கள் சொல்லணும். அப்போ அது முக்கியமானது. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியமானது. அதை தயாரிக்கிற கடமை யாருக்கு இருக்கின்றா, டிஇசிக்கு இருக்கிறது. அவர்கள் தயாரித்து பொறுகை குழுவுக்கு அனுமதிக்கு வழங்கினதுக்கு பிறகுதான், இதன் பிரகாரம் தான் நீங்கள் விநியோகஸ்தரிடமிருந்து, சப்ளையரில் இருந்து, கம்பெனியிட இருந்து பொருட்களை பெறணுமே ஒழிய அவன்தார ஸ்பெசிஃபிகேஷன் அப்ரூவ் பண்ணி போட்டு சாமான் வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை, வெலு ஃபார் மணி, பணப்பெறுமதிக்காக. பணப்பெறுமதி இருக்கணும். அப்போ சிக்கனம் இருக்கணும், வினைத்திறன் இருக்கணும், சேர்த்திறன் இருக்கணும், ஒப்புரவு இருக்கணும். அதே போல் கிளீனிங் சர்வீஸ். அப்போ சேவையும் பெறணும், பொருளையும் பெறணும். சேவையை பெறுவது எப்படி, பொருளை பெறுற டேபிள் எடுத்து எக்ஸாம்பிள். கிளீனிங் சர்வீஸ் சேவை, அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஏற்கனவே படிக்க வந்திருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும், வேற ஊழியர்கள் எண்ணிக்கை, வேலை நேரம், பயன்படுத்த வேண்டிய துப்புரவு பொருட்கள். ரைட். அப்போ இதில் நீங்கள் கிளீனிங் சர்வீஸில் இல்லாட்டி செக்யூரிட்டி சர்வீஸில் இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் சர்வீஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால், தேவையான நபர்கள், எம்ப்ளாயீஸ், ஈடுபடுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்றதை நீங்கள் அடையாளப்படுத்தணும். அதே போல் என்னென்ன இடத்துல, லொக்கேஷன் முக்கியம், எங்கெங்கே செய்யணும், எங்கே டாய்லெட்ஸ் இருக்கு, எங்கே யூரினல்ஸ் இருக்கு, எங்கெங்கே அது கிளீன் பண்ணுற லொக்கேஷன்ஸ் இருக்கு என்பதை சொல்லணும். அதே போல் என்ன வகையான சேவையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், டெய்லியா, கிழமைக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா, 24 ஹவர்ஸா என்றதை சொல்லணும். அதே மாதிரி கொடுப்பனவு முறைமை எவ்வாறு, மாத இறுதியிலையா, அந்த மாத இறுதியில் கொடுப்பனவு செய்கிற என்றால் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும், அட்டெண்டன்ஸ் எப்படி சமர்ப்பிக்கணும், இல்லாட்டி கிழமையிலையா, அந்த விடயங்களை ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் குறிப்பிடணும். அது இல்லாத போது சரியான ஒரு கிளீனிங் சர்வீஸை பெற முடியாது. அப்போ இன்னொரு வகையில் கேட்போம், கம்ப்யூட்டர்ஸ் வாங்க போகிறீங்க பாடசாலைக்கு, அதுவும் கேள்வியாக வந்திருக்கிறது. அப்போ இதுகளையெல்லாம் நீங்கள் கட்டாயம் யோசித்து கொள்ளுங்க. எக்ஸாம் பேப்பரை கண்டதுக்கு பிறகு படிக்கலைன்னு யோசிக்கக்கூடாது. கணனிகள் வாங்குவதற்கான ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வாறு இருக்கும், நான் சொன்னேன் தானே, ப்ராக்டிக்கலாகவும் செய்வோம், தியரட்டிக்கலாகவும் செய்வோம், வேறு வேறு வகைகளிலேயும் உங்களுக்கான விஷயங்களை சொல்லுவோம். கடுமையான மழை காட்கொள்கிறது. ரைட், சொல்லுங்க. அப்போ கம்ப்யூட்டர்ஸ், அந்த ரம்மை பற்றி பார்ப்போம் சார். என்ன எத்தனை ஜிபி ரேம், 8 ஜிபியா, இல்ல நீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல பிராண்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல சார், ரம்மின் கெபாசிட்டி பொறுத்து 8 ஜிபியா, அது போடணும். நான் சொல்றேன் பிராண்ட் பார்க்க கூடாது. பிராண்ட் இல்ல, பிராண்டுக்கு பார்த்தா நீங்க கூடுதலான விலையை
இப்ப ஆப்பிள் மேக் என்ன பிராண்ட் என்னது? அப்ப டெல்ல விட்டு போட்டு வேற பிராண்ட் ஆப்பிள் மேக்குக்கு போனீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற அவ்வளவு காசையும் ஒரு ஆப்பிள் தான் வாங்கலாம். ரைட். கம்ப்யூட்டருக்கு என்னென்ன பாப்பீங்க? അതിന്റെ സ്പെസിഫിക്കേഷൻ ഇല്ല സാർ. ഇപ്പൊ അതിന്റെ റാം என்ன, അതിന്റെ സോഫ്റ്റ്വെയർ என்ன വേർഷൻ, മറ്റേത് അതിന്റെ വാറണ്ടി പീരിയഡ് പാപ്പം. ரைட், வெரி குட். അതിന്റെ ഇത് தேவையானங்கள் எழுதிக் கொள்ளுங்க. சார் சொன்னது சரி. ஓகே. இப்ப நீங்க வேர்ஷன் பார்க்கணும். i5 i7 என்ன வேர்ஷன்? அப்ப அதுல வேர்ஷனை கட்டாயம் நீங்க பார்க்கணும். என்னன்னா ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட வேர்ஷன் என்ன, ஓஎஸ்ல வேர்ஷன் என்ன என்று பார்க்கணும். அதே போல அதன் வேகம் ஸ்பீட் என்ன, அதன் வேகம் முக்கியம். வேகம் கூடையும் கூடாது, குறையையும் கூடாது, மிதமாகவும் இருக்கணும் மனிதர்களுக்கு சொல்றேன். அதே போல மெமரி, ஞாபக பரப்பு, மெமரி அட கெப்பாசிட்டி, மெமரி என்ன மாதிரி இருக்கணும், ஞாபக பரப்பு. அதே போல அதன் சாஃப்ட்வேர் என்ன, மென் அணிகள் என்ன சாஃப்ட்வேர் இருக்கு என்றதை பார்க்கணும். ஸ்பெசிஃபிகேஷன். அது மாதிரி வழங்கக்கூடிய வாரண்டி, ஆஃப்டர் சேல் சர்வீஸ், ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதா, வாரண்டி இருக்கிறதா என்பதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சரிதானே? ரைட். அப்ப இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை தான் நான் உங்களை கண்ணுக்கு முன்ன கொண்டு வரேன். இதுக்கு நேரம் இல்லை, ஆனாலும் இது ஒரு பொருட்களை வாங்கும் போது இப்ப அடுத்த கட்டம் என்ன? ரைட், ஸ்பெசிஃபிகேஷனை தயாரிக்கிறது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனை அடுத்தது என்ன செய்யறது? ஸ்பெசிஃபிகேஷனை யார் தயாரிக்கணும்னு சொன்னேன்? பாடசாலை தொழில்நுட்ப குழு. ரைட், பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவா? தொழில்நுட்ப குழு என்று சொல்றதில்ல, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. தொழில்நுட்ப குழு வந்தா அவர்கள் அந்த தொழில்நுட்ப ரீதியான ஏதாவது ஆராய்ச்சி செய்யறாங்கள தான் சொல்றேன். தொழில்நுட்ப குழு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. அப்ப அவர்கள் என்ன செய்யலாம்? இந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் டெண்டர் டாக்குமெண்டையும் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். யாருக்கு? பாடசாலை பெறுகை குழு. அடுத்தது என்ன செய்யணும்? பாடசாலை பெறுகை குழு அந்த ஆவணங்களை அனுமதிக்க வேண்டும். அப்ப இந்த விஷயத்துக்கு அடுத்தது என்ன செய்யணும்? இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு பாடசாலை பெறுகை குழுவின் தீர்மானங்களை கட்டாயமாக ஏட்டுல எழுதி அதை சைன் பண்ண வேணும் அந்த உறுப்பினர்கள். அது முக்கியமானது. இதுக்கு பிறகுதான் நீங்க டெண்டர் கோட்டேஷன் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல கோல் பண்ணணும். அப்ப இது முக்கியமானது. அப்ப டிஇசியும் ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன், காலிங் கோட்டேஷன் என்ற அந்த விஷயத்துல இவ்வளவு விஷயங்களும் முக்கியமானது. திருப்பி சொல்லணுமா தேவலி? ரைட். இப்ப நீங்க கோட்டேஷனை ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிட்டீங்க. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நான் சொல்றது சரியா இல்லாட்டி பிழையாக இருக்கிறதா? நான் சொல்றது சரியோ பிழையோ ஒன்று முழங்கு இல்லாம இருக்குது. சரி சார். சரி, அதான் பயன்படுத்தி மதிப்பீடு சேவை உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? இப்ப நான் ஒரு பிராக்டிக்கலான கேஸ் ஸ்டடியை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கேஸ் ஸ்டடி சொல்றது செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நானே சொல்லி கொண்டிருக்கேன். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? ரைட், என்ன செய்யணும் சார்? இப்ப நீங்க காலிங் டெண்டர்ஸ் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல கோட்டேஷன் கால் பண்ணிட்டீங்க. அதுக்குரிய அறிவித்தல் மாதிரியெல்லாம் நான் இந்த ப்ரெசன்டேஷன்ல தந்திருக்கேன். அது நோ ப்ராப்ளம். சரியா? விலை மனுக்கோரல் கடிதத்துல மாதிரி எல்லாம் தந்திருக்கின்றது. இப்ப சரி, இப்ப உங்களுக்கு அடுத்த ஆட்டம் என்ன? அடுத்த ஸ்லைட் எடுங்க. பிட் ஓபனிங் என்றதை எடுங்க. ரைட், டெண்டர் ஓபனிங், பிட் ஓபனிங்.
விலை கேள்வி ஹோரல் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ விலை கேள்வி திறத்தல் என்ற ஸ்லைட் எடுங்க. இன்னொரு 3 ஸ்லைட் இருக்காங்க. அடுத்து ரைட், பிட் ஓப்பனிங் செய்யணும், டெண்டர் ஓப்பனிங் செய்யணும். இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ற சொல்லுங்க ஓப்பன் ப்ராக்டிக்கலா. இப்போ இதுல இருக்கிற பார்த்து நீங்க சொல்லுவீங்க எக்ஸாமுக்கு இப்படி வந்தாலுங்களா, ப்ராக்டிக்கலா சொல்லுங்களேன் பாப்போம். சார் விளைவான டென்ட்டை கால் பண்ணாங்களோ கூப்பிடணும் சார், அவங்களுக்கு முன்னால தான் திறக்கணும். அதுக்கு முதல் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணுமே, டெண்டர் பாக்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணணும். 12 மணிக்கு எத்தனை மணிக்கோ அதுல அவங்க போட்டிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு பின்னுக்கு வார லேட்டு 12, 10க்கு 12, 20க்கு வாரத்தை திறக்க கூடாது, அதை வேற வைக்கணும். அதுக்கு பிறகு நீங்க அந்த நேமை அமௌண்ட்டையும் சொல்லி அதை அந்த ரீட் பண்ணணும். இப்போ இது ஒரு பெரிய பாடசாலையில பெரிய பெருகை இல்லை அந்த அளவுக்கு. இது வளைய கல்வி அலுவலகத்துல என்ன இப்படி தான் செய்வாங்க. அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்றேன். அதுக்கு பிறகு ஒரு சமரி செய்யணும். எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை சப்ளையர், எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, எத்தனை வருஷ வாரண்டி தந்திருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன. இப்போ கம்ப்யூட்டரை பாடசாலைக்கு எடுக்கிறேன்னா 5, 3 கோட்டேஷன் வந்திருக்கு. 5 கோட்டேஷன் தானே வரும் கூடுதலாக 5 லட்சத்துக்கு மேலேண்டா. அப்போ அந்த வகையிலே ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும். அவர் தந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, i5 i7 அப்படி மாறுபடும். கெப்பாசிட்டி, ரம் எத்தனை, ஸ்பீட் எத்தனை, வாரண்டி எத்தனை வருஷம், அப்படி எல்லா விஷயங்களையும் எழுதணும். ப்ரிப்பேர் சமரி. அதே சமரியைத்தான் நீங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு இவாலுவேஷன் மதிப்பீட்டுக்கு கொடுக்கணும். இப்போ தான் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் மதிப்பீடு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இவ்வளவு டெண்டர் ஓப்பனிங்கு பிறகுதான் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் மதிப்பீடு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்லைட் எடுங்க. ரைட், இப்போ தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு எவ்வாறு இதை செய்கிறது, இதை பார்க்க தேவையில்ல. இதை எக்ஸாமுக்கு பாருங்க, நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நோ ஹார்ம். நான் கேட்குறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க. இது மனதில் இருந்தால் எக்ஸாமுக்கு எழுதலாம். அடுத்தது உங்களோட நிர்வாகம் செய்வதற்கும் அவசியம். டெக்னிக்கல் இவாலுவேஷன் பாடசாலையில் வர செய்யும். சார் அந்த விவர குறிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் சார். ஓகே, வர விடைகள் குறைந்த விலையில இருந்து கூடிய வரைக்கும் பார்க்கணும் சார். யாரு குறைஞ்ச தந்திருக்க அந்த பொருட்களோட குவாலிட்டியோட அப்படி ஒரு சமரி ஒன்று செய்வாங்க சார். அந்த விலைக்கு அந்த பொருள் பொருத்தமான்றதை செக் பண்ணணும். இல்லை, நான் கேட்கறது தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஒன்லி தொழில்நுட்பத்தை தான் மதிப்பீடு செய்யும். இதுல இவர்கள் விலையெல்லாம் பார்க்கறல்ல, இவர்கள் பார்க்கறது இந்த ஸ்பெசிஃபிகேஷனை. இவங்க ஸ்பெசிஃபிகேஷனை தயாரித்தானே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்குதா. இப்போ உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், உங்களோட ஸ்பீட், இன்டர்நெட் பாவிக்கணும் ஸ்கூலில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் வேணும். நிறைய ஃபைல்களை சேவ் பண்ணணும், அப்போ அதுக்குரிய மெமரி தேவை. நீண்ட காலத்துக்கு பாவிக்கணும், அதுக்குரிய வாரண்டி வேணும். அதைத்தான் தயாரித்து கொடுத்ததை அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான் என்று பார்க்கறதுக்கு ஆரம்ப கட்ட மதிப்பீடு ஒன்றை செய்யணும். அதில் பார்க்க வேண்டியது பிட் பொண்டு சொல்கிறேன்டா, பிட் சைன் பண்ணியிருக்கானா, பிட் பொண்ட் தந்திருக்கானா, அந்த ஒப்பந்த பிட்டில் சைன் பண்ணியிருக்கானா என்று பார்க்குறது. அதுக்கு பிறகு விரிவான ஒரு மதிப்பீடை செய்கிறது. அப்போ அவன் பிட் பொண்டில் அரித்மெட்டிக்கல் எரர் இருக்குதா, கூட்டி கழித்து பார்க்குறது. முக்கியமானது ஸ்பெசிஃபிகேஷனோட, அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நீங்கள் கொடுத்தது மெச் ஆகுதா, அவன் தந்திருக்கிறதும் நீங்கள் வழங்கினதும் மெச் ஆகுதா என்பதை பார்ப்பது தான் இவர்களின் பிரதான கடமை. அதுக்கு பிறகு இவர்களும் டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்றை தயாரிக்கணும். ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கும் அவன் தந்ததுக்கும் இடையிலான வித்தியாசம், அதுக்குடைய வேரியன்ஸ் என்ன. அப்போ இது மேஜர் வேரியன்ஸா மைனர் வேரியன்ஸா. மேஜர் வேரியன்ஸ்னா should be rejected completely, பூரணமாக அது நிராகரிக்கப்பட்டு மீண்டும் கோட்டேஷன் டெண்டர் கால் பண்ணப்படணும். ஏன்னா உங்களுக்கு தேவையானது தான் நீங்கள் வாங்கலாமே தவிர
அவன் கடையில் இருக்கிற பொருளை விற்கிறதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் கடையில் இருக்கிற பொருளுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை தான் தருவான். அப்போ அதைத்தான் நிறைய பாடசாலைகளும் அரசு நிறுவனங்களும் வாங்குறது, கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை, இல்லாட்டி ஸ்பெசிஃபிகேஷனே தயாரிக்கிறது. அப்போ நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், ப்ரிப்பேர் டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து இப்போ ரெக்கமெண்டேஷன் யாருகிட்ட எந்த டெண்டர்கிட்ட வாங்கணும்னு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ரெக்கமெண்டேஷன் தயாரித்து 3 பேரும் சைன் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் பார்க்கணும் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 99%, 90%, 80% மெச் ஆகினா அது ஓகே, அது மைனர் டீவியேஷன், பிரச்சனை இல்லை. ஏனென்றா நாட்டின் தட்டுப்பாடு ஏற்படலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், அந்த உற்பத்தி செய்த நாடுகளில் சாமான் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்கள் இப்போ திருமணத்துக்கு போய் ஒரு மணப்பெண்ணை பார்ப்போம், 100% மெச்சாகுமா? இல்லை, ஓரளவுக்கு மெச்சாகினா சரி என்று தான் எடுத்துக்கொள்கிறீங்க. அப்போ அது மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன விஷயம்ண்டா, யார் லோவஸ்ட் இவாலுவேட்டட் சப்ஸ்டன்ஷியலி ரெஸ்பாண்டட் பிடர் யார் என்பதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, அது ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி சொல்லும். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் ஸ்பெசிஃபிகேஷனோட மெச் பண்ணுறாங்க என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இறுதியாக இப்போ அடுத்த கட்டம் என்ன? இறுதியாக 4 மணி ஆகிட்டு இன்னொரு விஷயத்தை பார்த்து போட்டு முடிப்போம். இப்போ அடுத்தது என்ன? பெருகை குழுவுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி டிசிஷன் எடுக்கிறதுக்கு டெக்கட ரெக்கமெண்டேஷனை அனுப்பணும். அப்போ பெருகை குழு என்னத்தை வச்சு தீர்மானிக்கணும்? தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் ரெக்கமெண்டேஷனை வச்சு தீர்மானிக்கணும். இப்போ நாங்கள் பார்ப்போம், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஏனோ சாணம் உண்டு அவன் கடைக்காரன் இருந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனை எல்லாம் ஒன்றுமே பார்க்காம ரெக்கமெண்ட் பண்ணும்போது மீண்டும் இவர்கள் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி அதை அவங்களோட தீர்மானத்தை ரிஜெக்ட் பண்ணி அவர்கள் திருப்பி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு கட்டளையிடலாம். மீண்டும் நாங்கள் வழங்கிய அனுமதித்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் உங்களால் தயாரிக்கப்பட்டு பெருகை குழுவால் அனுமதிக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டரோ இந்த வேறு பொருட்களோ நீங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள், உதாரணம் கம்ப்யூட்டர் நாங்கள் எடுத்துட்டீங்க, அது இருக்கா என்பதை மீண்டும் பரிசோதனை செய்வதற்கு கட்டளையிடலாம். அவர்கள் தருகின்ற ரெக்கமெண்டேஷனை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க தேவையில்லை. அதுக்கு பிறகுதான் நீங்கள் அவார்டிங் லெட்டரும் பர்ச்சேஸ் ஆர்டரும் வழங்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களோட மினிட்டில் இந்த ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில் இவ்வளோ ரூபா பெறுமதியான கம்ப்யூட்டர், இத்தனை கம்ப்யூட்டரை இவ்வளோ விலையில் நீங்கள் வழங்குவதற்கு அனுமதிக்கின்றோம். இப்போ தான் நீங்கள் லோவஸ்ட் இவாலுவேட்டட் சப்ஸ்டன்ஷியலி ரெஸ்பாண்டட் பிடரை பார்ப்பீங்க. அது லோவஸ்ட்டாகவும் இருக்கணும், ஆனாலும் லோவஸ்ட் என்பது ப்ரைஸில் லோவஸ்ட் என்று மட்டுமில்லை, அவர் நியாயமான ஒரு விலையில் இருக்கணும், இவாலுவேட் பண்ணியிருக்கணும், அவரை கட்டாயமாக பெருகை குழு இவாலுவேட் பண்ணியிருக்கணும், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இவாலுவேட் பண்ணியிருக்கணும், சப்ஸ்டன்ஷியலி ரெஸ்பாண்டடாக இருக்கணும். உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு 100% இல்லாட்டியும் ஒரு 90%, 80%, அதுதான் சொல்கிற ஒரு பொருள் அளவிலான ஒரு 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 இணக்கப்பாடை கொண்டிருக்கணும். சப்ஸ்டன்ஷியலி ரெஸ்பாண்டட் பிடராக அவர் இருக்கும்போது தான் பெருகை குழு அவருக்கான அவார்டிங் லெட்டர் அல்லது பர்ச்சேஸ் ஆர்டரை வழங்கும். ரைட், அப்போ பர்ச்சேஸ் ஆர்டரை கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்லைட் எடுங்க. பெருகை குழு தீர்மானம். இதுதான் இந்த கொள்வனவு கட்டளை 9ல் இருக்கிறது. பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க. அடுத்த விஷயம் என்ன? பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுதல். பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுதல். இப்போ சொல்லுங்க, அடுத்த விஷயம் என்னண்டா, இப்போ பொருட்கள் சேவைகளை பெறுவனும், அதே போல இந்த பொருட்கள் சேவைகளை திருப்பி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு இது பெற்றது ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உரிய தரத்தில் உரிய வகையில் அமைந்திருக்கிறதா என்பதை பார்க்கணும். அதுக்கு பிறகு தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு இந்த குவாலிட்டியும் குவான்டிட்டி தொடர்பான தனது சிபாரிசை வழங்கணும். நாட் ஓன்லி த குவாலிட்டி, குவான்டிட்டி. நீங்கள் 10 கேட்டிருக்கிறீங்க, அவன் 5 தான் தாரான், 5 போராக்களுக்கு கொடுக்கான். அப்போ என்ன செய்யற? இப்போ டிஎஸ் ஆஃபீஸ்லாம் அப்படி தான் நடந்தது. இறுதி நேரத்தில் கொரோனா வந்ததால் எக்கனாமிக் கிரைசிஸ் விலை ஓடிட்டு, அதனால்
அப்போ நீங்கள் கேட்டது 10 தான் போகணும் உங்களுக்கு பாடசாலை கம்ப்யூட்டர் ரெண்டு வைப்போமே, அவன் 5 தாரான் 3 தாரான் இன்னும் 4 பாடசாலைக்கு கூட எடுத்துட்டானுன்னா இவன் சப்ஸ்டன்ஷியலி நாட் ரெஸ்பாண்டட் பிட். அப்போ உடனடியாக நீங்கள் இதை கேன்சல் பண்ணி சாமான திருப்பி அனுப்பணும். எங்களுக்கு தேவையில்லை இது. நாங்கள் கேட்ட பொருள் 10 பொருள் இதே அளவில் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பார்க்கணும். அப்போ நிறைய பேர் செய்கிற தவறு 10 நாங்கள் ஆர்டர் பண்ணினா 2 தான் தந்திருக்கான், இப்போ விலை ஏறுது என்றால் இப்போ திருப்பி 2 எடுத்துட்டு திருப்பி கோட்டேஷன் அவனுக்கு சார்பாக கோல் பண்ணி அவன் புது விலையில், உண்மையில் புது விலை இல்லை, அவன் பார்ப்பான் யாரோ சொல்லியிருப்பான் விலை சம்டைம் கூடும். ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் என்று சொல்கிறோம், எதிர்பார்க்கை வணிகம், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ். அதுக்கு இந்த பாடசாலை பெருகை குழு அனுமதி வழங்கக்கூடாது. அப்போ அதுக்குற ஸ்பெசிஃபிகேஷனில் டெலி பண்ணாமல் இருந்தால் சப்ளையருக்கு நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி வழங்க வேண்டும். அப்படி எல்லாம் சரியாக இருக்கும்போது இன்வென்ட்ரி ரெஜிஸ்டரில், ஸ்டாக் ரெஜிஸ்டரில் நீங்கள் அந்த பொருட்களை எடுத்ததுக்கு பிறகு உறுதிச்சீட்டுக்களை தயாரித்து கொடுப்பனவு வழங்கணும். அப்போ உறுதிச்சீட்டுக்களை தயாரித்தல் கொடுப்பனவு முகாமைத்துவம் தொடர்பாக எதிர்வருகின்ற வாரங்களில் இடம்பெறுகின்ற அந்த விரிவுரையில் விரிவாக கலந்துரையாடப்படும். அப்போ பெருகையை இந்த அளவிலே நாங்கள் முடித்துக்கொள்வோம். மேலதிகமான விடயங்களை நேரம் இருக்கும்போது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ ரைஸ்ட் ஹேண்டான ஆக்களெல்லாம் எதிர்காலத்தில் அவர்களோட பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணப்படும் என்ற விஷயத்தை சொல்லி இந்த விரிவுரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இது தொடர்பான ஃபீட்பேக்கை இப்போ சொல்லுங்க பாப்போம், எவ்வாறு இருந்தது இன்றைய விரிவுரை? ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க சார். எனக்கு நம்ம பிரயோசனமா இருந்தது சார். நாங்க இப்ப இந்த கம்ப்யூட்டர் யூனிட்டுக்கு ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். இப்ப இந்த செஷன் வந்து எனக்கு நல்ல ஒரு முக்கியமான இருக்கு சார். எனக்கும் நிறைய பிரயோசனமா இருந்தது சார். அந்த தெரியாத விஷயங்கள் கணக்காரங்க. ஓகே, அப்ப எங்கட விரிவுரை குறிப்புகள் மாத்திரம் அல்ல, விரிவுரை குறிப்புகளுக்கு அங்காலையும் சென்று உங்களுக்கான விரிவுரைகள் இடம்பெறும். விரிவுரை குறிப்புள்ள மாத்திரம் தங்கியிருந்து கற்பித்தல் வழங்குகின்ற வகையிலே எனது விரிவுரை அமையாது. அதுக்கு அப்பால் பியாண்ட் தட் presentation. Okay, thank you very much for being with me. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Have a great day. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Sir, wait. Thank you, sir.